ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு ராமசாமி மையப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2010 கொண்டு வரப்பட்ட FCRA சட்டம் இப்போ மத்திய அரசால் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. இதில் உள்ள டிராபேக்ஸ்லாம் என்ன, இதனால இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? ஸோ பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். FCRA சட்டம் UPA காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுகவும் இருந்தபோது 2010 கொண்டு வரப்பட்டது. நான் அது ஏன் UPA ஆட்சி காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் இருந்த போது அப்படின்னு சொல்கிறேன்னா, தற்போதைய நிலைமையில் ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட போது அதை அதிகமாக எதிர்த்தவர்கள் காங்கிரஸை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும். முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அவங்க கொண்டு வந்த ஆப்ஜெக்டே வெளிநாட்டில் இருந்து பணம் பல வழிகளில் இந்தியாவில் முதலீடுகள் செய்யப்படுகிறது. முதலீடு செய்தால் அது தொழிலுக்கு அப்படின்னு போகுது, அதை கண்காணிக்க முடியும். ஆனால் பல தொண்டு நிறுவனங்களுக்கு அந்த காசு கொடுக்கப்படுகிறது. அந்த காசை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், எதுக்காக அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு அந்த டொனேஷன் வருது அப்படின்னே தெரியல. அதனால் அதை கண்காணிக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றது தான் அந்த சட்டமே. ஸோ அந்த சட்டத்தின் பெயரே அதுதான் அதோட எண்ணமே. அதில் நிர்ணயங்கள் சில அன்னைக்கு ஆப்ஜெக்ட்ல இருந்ததை செயல்முறைக்கு கொண்டு வர முடியல அப்படின்றதுக்காக இந்த அரசு அதை 2 முறை அமெண்ட்மெண்ட் செய்திருந்தார்கள். ஆனாலும் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் போதாது. ஏன் அப்படின்னா, அந்த ரெகுலேஷன் படி சிலர் தவறு செய்திருந்தால், அதாவது அந்த ரெகுலேஷன்ல முக்கியமாக ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு தொண்டு நிறுவனம் இங்கே ஒரு கான்ட்ரிபியூஷனை ரிசீவ் பண்ணுறாங்க. அது இந்தியாவில் இருக்க ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு கான்ட்ரிபியூஷனை ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ வெளியில் இருக்க அந்த நன்மனம் படைத்தவர் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்க. அதுக்காக பயன்படுத்தாமல் வேறு ஒரு காரணத்துக்காக பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கண்காணிப்பும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ அந்த கண்காணிப்புக்கான தேவை என்ன, அதற்கான பாடி என்ன அப்படின்றது. இரண்டாவது, அப்படி அவர்கள் மீறி இருந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை, அதை எவ்வாறு அந்த தண்டனை கொடுப்பது அப்படின்றதுல சில பிரச்சனைகள் இருந்தது. அதற்காக ஒரு ரெகுலேட்டரி பாடியை கொண்டு வரதும், ஒரு அத்தாரிட்டியை கொண்டு வரதும், அந்த அத்தாரிட்டி கண்காணிப்பு ஏற்கனவே இருக்கிற கண்காணிப்பு இல்லாமல் என்கொயரி நடத்துறதுக்காகவும், அப்புறமாக அவர்களுக்கும் அந்த பெனல்ட்டி கொடுக்கறதுக்கான ஒரு அத்தாரிட்டியாக ஒன்று செட்டப் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கொண்டு வரப்படுறதாக இருந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான பொசிஷன். அந்த அமெண்ட்மெண்ட் ஒன்றும் அமலுக்கு வரலை. அதை டேபிள் பண்ணலாம்னு நினச்சாங்க, டேபிள் பண்ணாமல் அதை ஒத்தி வச்சுருக்காங்க. அதை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு கன்சென்சஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது திரும்பி மறுபடியும் டேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறேன். இது அரசியல் காரணமாக மட்டும் அதற்கான எதிர்ப்புகள் வைக்கப்படுகிறது. அது என்னன்னா, அதுவும் பர்டிகுலராக ஒரு மதம் சார்ந்து அந்த ஒரு எதிர்ப்பு கொண்டு வராங்க. ஏன்னா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அஃபெக்ட் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது. அப்படி கிடையாது. அந்த FCRன்றது யார் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும், நான் ரிசீவ் பண்ணாலும் சரி, நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் சரி, ஒரு இந்து அமைப்பாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய அமைப்பாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அமைப்பாக இருந்தாலும் சரி, மதமே சாராத ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்கு. அதனால எல்லாருமே அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான். இதுல இன்னொரு டவுட் அவங்க ரைஸ் பண்றது என்னன்னா, அப்படியே இவர்களோட சொத்தெல்லாம் மொத்தமா சொத்தை எடுத்துப்பாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. தவறு செய்திருந்தால் அதை அதற்காக பயன்படுத்தவில்லை என்றால் அரசு கேள்விக்கு உள்ளாக்க முடியும் அப்படின்றது தான் அந்த பொசிஷன். அதை எப்படி இருந்தாலும் இவர்கள் வாதிட முடியும். இல்ல அரசு நிர்ணயம் செய்த தவறு இந்த காரணத்துக்காக கொண்டு வரப்படவில்லை அப்படின்ற கேள்விகள்லாம் வைக்க முடியும். ஆனா அதை பத்தியே ஒரு சிந்தனை இல்லாம அதை மதம் சார்ந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பார்வை மட்டும் இந்த அரசியல் கட்சி கிட்ட இருக்கு. அதுவும் முக்கியமா என்னன்னா, இப்ப தேர்தல் காலம், காங்கிரஸ் கேரளாவில் கஷ்டமாக தான் இருக்கு அவங்களுக்கு. ஒன்றும் அவங்க கம்யூனிஸ்ட் எதிர்த்தோ இல்லை பாஜக எதிர்த்தோ ஸ்மூத் சைடிங் இருக்கும், நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நினைச்சாங்க. அந்த மாதிரி இல்லை. அங்கே இருக்க கிறிஸ்துவர்களை நம்ம போலரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பயன்பாட்டை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அவர்கள் ஒரு காரணம் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதே பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு கோஷத்தை எழுப்ப வேண்டும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு சிறுபான்மையினரோட வாக்குகள் அவர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை இவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது இல்லாமல் தாவேக்கான்ற ஒரு புதிய கட்சி இருக்கிறது. அப்படின்ற போது அந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற காரணமாக இதை அவர்கள் கேள்வியாக எழுப்புகிறார்கள். இது மக்கள் கிட்ட ஒரு சந்தேகமும் கன்ஃபியூஷனும் ஏற்படுத்துறதுக்காக மட்டும்தான். அரசு அப்படின்றது எல்லாருக்கும் யூனிஃபார்மாக தான் இருக்கு. அந்த சட்டம் எல்லாருக்குமே யூனிஃபார்மாக தான் பயன்படுத்தப்படும். ஆனால் கிறிஸ்தவர்கள் அவங்க ட்ரஸ்ட் மூலியமா வரதை யூஸ் பண்ணி இங்கே நிறைய கிறிஸ்டியன் காலேஜஸ், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லாம் இயங்குதில்ல சார், அது தடுக்கப்படுறதா பார்க்கப்படுதா? இல்லையே, அது எப்படி இருந்தாலும் நீங்க லாஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா அது தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுல்ல. இதுல என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, 100 ரூபாய் ஒரு அமைப்பு வாங்குறாங்க.
வெளிநாட்டுல இருந்து. அந்த 100 ரூபாயில இருந்து நீங்க 20% மட்டும் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்க்கு யூஸ் பண்ண முடியும். 80 ரூபாய் நீங்க வந்து அந்த கல்விக்காக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அரசு எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஏன்னா உங்க அக்கௌண்ட்ஸ்ல இருக்கும், ஸ்டாஃப் சேலரி பே பண்ணீங்க, எஜுகேஷனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு, கிளாஸ் ரூம் பில்ட் பண்றதுக்கு, கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, அதுக்குன்னு நீங்க அக்கௌண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை டிஸ்க்ளோஸ் மட்டும் தான் பண்ணணும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படினாலும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இல்ல ரெஜிஸ்டர் சொசைட்டிக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும், ரெஜிஸ்டர் ட்ரஸ்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற டிஸ்க்ளோஷர் தான் அது. இந்த அத்தாரிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணி அதுக்கான ரெக்கார்ட்ஸை நீங்க வந்து சரிவர இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏற்கனவே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இந்து சார்ந்த அமைப்புகள் எல்லாருமே சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், கோயில்களாக இருக்கலாம், மடங்களாக இருக்கலாம், எல்லாருமே வந்து அப்போ ஹெச்ஆர்என்சி ஆக்ட் கீழே வரும்போது அவங்க எல்லாருமே டிஸ்க்ளோஸ் பண்ணி தானே ஆகணும். அதை ஆடிட் பண்ணுறதுக்கான தனியாக பாடி இருக்குது, இஓ இருக்குது, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேள்வி கேட்கறது யாருமே இல்லையா? அப்போ இந்து அமைப்புகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெச்ஆர்என்சி இருக்கிறது தவறு, அப்போ ஹெச்ஆர்என்சி எல்லாமே நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு இதே அரசியல்வாதிகள் வந்து சொல்லட்டும். அவர்கள் ஆட்சி செய்கிற தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை கேரளாவாக இருக்கட்டும், ஹெச்ஆர்என்சியை அவங்க நீக்கிடட்டும். அதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே தயாராகவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர்களோட வாக்கு தேவை, அதற்காக என்ன பொய் பித்தலாட்டம் வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு பார்வையாக தான் நான் பார்க்கிறேன். அந்த வார்த்தைகளை நான் தெளிவாக தெரிந்துதான் பயன்படுத்துகிறேன். பொய் பித்தலாட்டம் இந்த அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர்களோட வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவர்கள் வந்து இந்த செயல்முறைகள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு பக்கம் இந்த திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் தண்டனை இதுக்கு முன்னாடி விதை மீறினா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டது இப்போ 1 ஆண்டுகளா குறைக்கப்பட்டிருக்கு. இல்ல, நான் கடுமையாக்கப்பட்டது அப்படின்னே சொல்லணும். அந்த ரெகுலேஷனுக்கு ஒரு அத்தாரிட்டி தேவை. அந்த அத்தாரிட்டி இண்டிபெண்டாக இருக்கு, அது மக்களுக்கு இன்னும் நல்லது. ஏன்னா எளிதாக நீங்க அணுக முடியும், அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியும், கம்ப்ளைண்ட்டை பிளேஸ் பண்ண முடியும், என்கொயரியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பதிலையும் பெற முடியும். இது இல்லாமல் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் அப்பீலும் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அதனால அதுல வந்து நான் கடினமாக்கப்பட்டதா பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் எளிதாக தான் ஆக்கப்பட்டிருக்கு, தண்டனையும் குறைக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து டிராபேக்கா அமையாத சார்? இல்லைங்க, இது என்னன்னா பணப்பரிமாற்றம் சார்ந்தது, பயன்படுத்துதல் சார்ந்தது. அது இல்லாமல் அது வந்து டொனேஷன் சார்ந்தது. அதுக்கு வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ்க்கு ஈக்குவலண்டான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி தேவைப்பட்டால் அந்த இதுலேயுமே அதற்கான பனிஷ்மெண்ட் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ இந்தியன் பீனல் கோட் முன்னாடி இருந்தது, இப்போ நியாய சன்னிதா இருக்கு, பிஎன்எஸ் இருக்கு. அது மூலமாகவும் இன்னும் அவங்கள பனிஷ் பண்ண முடியும். அது இல்லைன்னு கிடையாது. இது வெறும் கான்ட்ரிபியூஷன் ரிலேட்டடான பனிஷ்மெண்ட். அது வந்து இது ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எடப்பாடியில் தாவேகா வேட்பாளர் அருண்குமார் மனு வந்து வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வழியாக இருந்துச்சு. இதையடுத்து அவரோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து ஆளே காணாமல் போயிட்டதா வந்து தாவேகா வந்து அவங்க மேலே வந்து குற்றம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஒன்று எதிர்பார்க்கப்பட்டது ஏன் என்றால் அந்த அரசியல் கட்சியில் யாருமே வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஒரு சினிமா நடிகர் இன்று நான் அரசியல் ஈடுபட வேண்டும், மக்களுக்காக செயல்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொள்கிறார். அவருடன் சேர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆதரவில் மட்டுமே வந்து அதில் இருக்க அதிகபட்சமான நபர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த ஒரு கொள்கையை சார்ந்தவர்கள், மக்களுக்கு நாங்கள் இந்த சேவையை செய்ய வேண்டும், இந்த காரணத்திற்காக நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்ற ஒரு பார்வை கிடையாது. அதற்கான செயல்பாடுகள் அவர்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் வரை கிடையாது. புதிதாக ஒரு அரசியல் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்ற ஒரு பார்வை. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அனுபவம் இல்லை அப்படின்றது வந்து இந்த ஒரு வேட்பாளர் மட்டும் இல்லை, நம்ம விஜய் அவர்களோட பொசிஷன்லையுமே பார்க்க முடியும். அவர்கள் வந்து பெரம்பூர்ல பதிவு செய்த அஃபிடேவிட்டாக இருக்கலாம், இல்லை திருச்சியில் பதிவு செய்த முதல் அஃபிடேவிட்டாக இருக்கலாம். அது இரண்டுமே வேறு வேறாக இருக்கிறது. அது எவ்வாறு இருக்க முடியும்? ஒருத்தர் வந்து சோன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம அஃபிடேவிட்டா சொல்லுவோம், அவர்கள் பிரமாண வாக்குமூலம் அப்படின்ற அந்த பிரமாண பத்திரம் வாக்குமூலம் பிரமாண பத்திரம் அப்படின்ற போது அந்த பத்திரம் 2 இடத்துலையுமே ஒன்றாக தான் இருக்க முடியும், வேறு வேறாக எப்படி இருக்க முடியும்? அதை தெரியாமல் விஜய் அவர்கள் வந்து நான் தலைவன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டே படிக்காம அவர் கையெழுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட் 2 இடத்துலையும் பயன்படுத்தி ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த தலைவன் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளானவன் அப்படின்னு பார்க்கணும். இல்லை அந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு கூட இந்த மாதிரி செயல்படுகிறவர்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எவ்வாறு செயல்படுவாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. விஜய் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பலரோட அஃபிடவிட் சிலர்லாம் ஃபார்ம் ஃபைல் பண்ண போகும்போதே நம்ம பார்த்தோம், அவர்கள் வந்து சரியான ஃபார்ம்ஸை ஃபைல் பண்ணலை, அவர்கள் வந்து ஃபார்மே இன்கம்ப்ளீட்டாக இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் தாவேகா ஒரு கட்சியாக இருக்கிறது. அது அவங்களோட லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், ஆனால் அதற்கு தேவையான அட்வைஸ் அவங்க பெற்றிருக்கலாம். அவங்க ஊர்லேயே ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க, இல்லை ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவங்க இருப்பாங்க, இல்லை எலெக்ஷன் கமிஷனில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருந்திருப்பாங்க, இல்லை அங்கே உதவி செய்வதற்கான பணியாளர்கள் இருப்பாங்க. இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் செய்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு வெறும் அவசரம் மட்டும்தான், ஒரு மோகம் மட்டும்தான்,
அது வந்து கேமராவுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, இன்னைக்கு புதிதாக நாங்கள் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும், அதை நான் பொறுப்பாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை. அப்ப இந்த அருண்குமார் அவங்க வந்து மாயமா பறஞ்சது வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அட்டென்ஷனுக்காகன்னு சொல்லப்படலாம், அக்கறையே இல்லாமல் அவர் செய்து விட்டார், இன்று தவறாகிவிட்டது. இன்னும் கேள்வி கேட்பாங்க 4 பேர், கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு பயம், அச்சம் ஏற்பட்டிருக்கலாம், அதனால் அவர் தலைமறைவாக இருக்கலாம். காரணங்கள் வந்து நான் ஹைப்போதிஸா என்ன வேணா சொல்லலாம், உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அவரோட குடும்பத்தாருக்கு என்ன தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இல்லை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி சிடிஆர் ரெக்கார்ட்ஸ் போட்டு கடைசியாக எங்கே இருந்தார் இல்லை அப்படின்னு பார்க்கணும். இல்லை அவர்களுக்கு தெரிஞ்சவர்கள் கடைசியாக எங்கே பார்த்தாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அதுதான் உண்மையான நிலைமை. ஒருத்தர் காணவில்லை அப்படின்னு நம்ம அது சீரியஸாக பார்க்கணும். ஆனால் அரசியல் சார்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த கேள்விகள்லாம் வருகிறது. ஒரு கட்சியை சார்ந்தவர் இந்த மாதிரி இருந்திருக்கார் அப்படின்னா பொறுப்புன்றது ஒன்று இருக்கா, அக்கறைன்றது ஒன்று இருக்கா, மக்களுக்காக இவர்கள் எவ்வாறு செயல்பட போகிறார்கள் அப்படின்ற கேள்வி உண்மையிலே சீரியஸா நம்ம கிட்ட இருக்கு. அதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, நம்ம அது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொகுதி எடப்பாடி. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம்னா திமுக தான் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு, தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அதிமுக தொகுதியிலே நடந்திருக்கு. இல்ல என்னன்னா டவுட் ரைஸ் பண்ற சும்மா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீது நம்ம கேள்வி எழுப்பலாம். ஆனா அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மீதி இன்னொரு 30 பேருக்கு மேல நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் அது ஆகல அப்படின்ற கேள்வி. இல்ல எடப்பாடியார் அவர்களோட பெயர்லயே அங்க வந்து இதனை நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, அப்ப அவங்க மேலெல்லாம் ஏன் இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல அங்க வந்து முக்கியமான வேட்பாளர்கள் வந்து வேறு சில முக்கிய எதிர்கட்சிகள்ல இருந்து இருக்காங்க, அவங்க மீதெல்லாம் ஏன் இது ஏற்படலை அப்படின்னு இருக்கு. அப்படின்ற போது சும்மா சந்தேகம் அப்படின்றது போற போக்குல யார் என்ன வேணா ரைஸ் பண்ணலாம், அதெல்லாமே தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து பதிவு செய்தது தவறாகவே இருக்கிறது. அந்த கேள்வி வரக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சம் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையாக தான் இருக்கிறது. அப்படி முக்கியமான வேட்பாளர் எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா அங்கே நாமினேஷன் ஃபைல் பண்ண போகும்போது தாவேக்காவோட லீகல் டீம் அங்கே இருந்திருக்கணும், அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அவங்க கூட இருந்திருக்கணும், அவங்க அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துக்கணும், முக்கிய தலைவர்கள் கூட போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அவர்கள் யாருமே அந்த இம்பார்ட்டன்ஸை காமிக்கல அப்படின்ற போது அது வெறும் அருண்குமார் அவர்கள் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் காமிக்கலன்னு இல்லை, அவர்கள் லீகல் விங் காமிக்கல, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸ் காமிக்கல, மற்ற தொண்டர்கள் காமிக்கல, விஜய் அவர்கள் காமிக்கல, ஆதவர்ஜுனா அவர்கள் காமிக்கல, புசி ஆனந்த் அவர்கள் காமிக்கல, யாருமே அந்த முக்கியத்துவம் காமிக்கல அப்படின்ற ஒரு பார்வை தான். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் 44 தனி தொகுதிகள், அதாவது வந்து பட்டியலினத்தவர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட தனி தொகுதிகளில் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத் அவங்க வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க மனு. இது சரியா? மதம் மாறியவர்கள் வந்து மனு தாக்கல் செய்யலாமா இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அங்க எங்க சட்டப்பூர்வமான பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்கிட்டலாம் மாநில அரசுகிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் இருக்கு, அவர்கள் வந்து அந்த தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஏதுவான குவாலிஃபிகேஷன் அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் அவங்க கிட்ட இருக்கு, அந்த ஒரு பொசிஷன். இரண்டாவது என்னன்னா சமீப காலத்தில் உச்சநீதிமன்றம் வந்து ஆந்திர பிரதேஷ் சார்ந்த ஒரு வழக்கில் என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அங்கே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரமோஷன் சார்ந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதம் மாறிவிட்டீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் அணுகிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் சமீப காலத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. சித்தந்தா சர்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற வழக்கில் 2 நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் மன்மோகன் அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம், அதாவது இந்து மதத்தில் ஒரு ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்காங்க, இல்லை அது ஷெட்யூல் காஸ்டோ ஷெட்யூல் ட்ரைபோ, அவர்கள் வந்து மதம் மாறுகிறார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து அந்த ஷெட்யூல் காஸ்ட் அந்த பெனிஃபிட்டை அவர்கள் எடுத்துக்க முடியுமா இல்லையா அப்படின்றத அவங்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அவ்வாறு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்லாம் வேலிடா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதனால ஒரு லீகல் கன்ஃபியூஷன் இருக்கு. அதை எலெக்ஷன் கமிஷனாக அதை வந்து ரிசால்வ் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஆன் த ஃபேஸ் கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதில் அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவான ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து பதிவு செய்த வழக்கை வரவேற்கிறேன். ஏன்னா நீதிமன்றம் தான் அதை வந்து நிர்ணயம் செய்ய முடியும். இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பான அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இவ்வாறு இருக்கிறது, அதனால் இந்த காரணத்தினால் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்ற நிர்ணயத்தை செய்ய வேண்டும். ஆனால் அந்த நிர்ணயத்தை தமிழக அரசு அட்லீஸ்ட் திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற அரசு செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதனால் நீதிமன்ற தீர்ப்பை நம்ம வெயிட் பண்ணுறது தான் சரியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 44 தொகுதிகளிலுமே அந்த 90% கிறிஸ்தவர்கள் தான் போட்டிறாங்க. இது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு பாதிப்பு இருக்காது. நாளைக்கு நீதிமன்றம்
மாற்றாக நினைத்து, அதாவது இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதே தவறு, அவர்களுக்கு அதற்கான என்டைட்டில்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அதற்கான பாதிப்பு இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் அதற்கான பாதிப்பு இருக்காது. சிலரோட நாமினேஷன் மேலே அப்ஜெக்ஷன்ஸ் வேணால் ஃபைல் பண்ணப்படலாம். ஆனால் அந்த அப்ஜெக்ஷனை தாண்டி அந்த அப்ஜெக்ஷனை ஹியர் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இல்லாமல் அவர்கள் எவ்வாறு நிர்ணயம் செய்வார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதில் யாராவது வெற்றி பெற்றால் அங்கே தோல்வியுற்றவரோ இல்லை வேறு ஒரு அந்த ஊரை சார்ந்தவரோ இல்லை பொதுநலம் கருதியோ யாராவது ஒருத்தர் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அதில் வேணால் அதற்கான நிர்ணயம் ஆகலாம். அதை தவிர இன்றைக்கு சூழ்நிலையில் அதில் வேற நிர்ணயம் ஆக முடியாது. இன்னைக்கு அது தேர்தலில் வந்து ஒரு வாக்கு செலுத்துவதில் ஒரு வித்தியாசம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்க கொலை செய்யப்பட்ட வழக்குல 9 குற்றவாளிகளுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மரண தண்டனை சரியா இல்லையா அப்படின்ற விவாதமே தனியான ஒரு விவாதம். ஏன்னா உயிரை வந்து மனிதன் கொடுப்பது கிடையாது. ஸோ உயிர் உருவாக்குவதும் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அந்த உயிரை எடுப்பதற்கான உரிமை இருக்கா இல்லையா அப்படின்ற பார்வை தனியாக. ஆனால் இங்கே வந்து ஒரு தீர்ப்பு கடுமையாக கொடுக்கப்படணுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வைக்கு நான் ஆம் சரிதான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். பல காரணங்கள். ஒன்று, முதலில் ஒரு சாதாரண குடிமகன் அவன் வந்து என்ன ஒரு தவறு செய்திருந்தாலும் அவன் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதான் சட்டம். அதை உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் எல்லாருமே வந்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அப்படின்ற போது அவர்கள் இருவரும் அரசு செய்யப்பட்டதே வந்து சரியான காரணங்களுக்காக கிடையாது அப்படின்னு சிபிஐயோட சார்ஜ் ஷீட் சொல்லுது முதல்ல. இரண்டாவது விஷயம், இதை தாண்டி அவர்கள் அரசு செய்யப்பட்டதுக்கு பின்னர் ஃபாலோ பண்ணப்பட்ட ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் சரியாக இருந்ததா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி. அதற்கப்புறம் அவர்களை நடத்திய விதம், போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்களுக்காக பேசுவதற்காக வந்தவர்களை எவ்வாறு நடத்தினார்கள் அப்படின்ற கேள்வி. அதற்கப்புறம் அவர்களுக்கிட்ட வந்து எடுத்த மெடிக்கல் சர்டிஃபிகேட், அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமாண்ட் பண்ணும் போது அவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டை எவ்வாறு நடத்தி கொண்டார்கள், அதற்கப்புறம் ரிமாண்ட் எப்படி ஆச்சு, ரிமாண்டுக்கு அப்புறமாக அவர்கள் வந்து எவ்வாறு மரணமுற்றார்கள் அப்படின்ற இயற்கை எதிரார்கள் அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அதை சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் அந்த இடத்துல தவறாக நடந்திருக்கிறார்கள். ஜெனரலாகவே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நம்ம காவல் அதிகாரிகள் பயங்கர ரெஸ்பான்சிபிளான ஆட்கள், பயங்கர கேப்பலான ஆட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒன்று. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை. இது இல்லாமல் ஒரு கடைநிலை காமன் மனிதனுக்கு, காமன் மேனுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு தேவை, அவனோட சேஃப்டி செக்யூரிட்டினா முதல்ல போய் காவல்துறை தான் அணுகணும். இப்போ அந்த காவல்துறையை நம்ம அணுக முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சிலர். நம்ம காவல்துறை அதுதான் எக்ஸாம்பிள் அப்படின்னு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி தவறான எக்ஸாம்பிள் இருக்கக்கூடாது, அதை நீக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் ஒருத்தர் தவறு செய்திருந்தால் மற்றவர்கள் வந்து அவரை பற்றி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க 9 பேர் சேர்ந்து ஒன்றாக செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது இன்னும் மிக வருத்தத்தக்க விஷயமாக இருக்கு. அப்படின்ற போது அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரி அப்படின்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன காவல்துறை அதிகாரிகளை நம்ம உண்மையிலேயே பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு வாழ்க்கையில வந்து என்ன விதமான அச்சம் இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும் நமக்கு. அந்த அச்சுறுத்தலை தாண்டி அவர்கள் இந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்கொயரிக்கு கோஆபரேட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை எடுத்துக்காட்டாக பார்த்து நாடு முழுக்க யாருமே இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு ஹோப். இது மரண தண்டனை ஒன்று மட்டும் தான் இதுக்கான தீர்வா? அவங்களுக்கும் குடும்பங்கள் எல்லாமே இருக்கு, அந்த 9 காவலர்களுக்குமே. இல்லைங்க, மரண தண்டனை மட்டும்தான் தீர்வு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வர்ஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் கிரைம் இது, அந்த அளவுக்கு ஹீனஸ் கிரைம் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்பாடு, இந்த மாதிரி வேறு ஒரு கிரைம் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்ற ஒரு கால சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கும் போது அதற்கு ஒரு கொடுக்க வேண்டிய தீர்ப்பு அப்படின்றது எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரீமான தீர்ப்பு அப்படின்ற நிர்ணயமா செய்யக்கூடிய பொறுப்புல நம்ம இல்லை. அந்த நீதிபதி அதுல இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, வாதங்களை பார்த்துருக்காங்க. அவர்களை வந்து அது தேவை அப்படின்ற ஒரு பார்வைக்கு வந்திருக்காங்க. அப்படின்ற போது அதை நம்ம மதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு பார்க்குறேன் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு மோசமான தீர்ப்பு நம்ம ஊர்ல வேற எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ அமெரிக்கா மாதிரி ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் லைஃப் சென்டென்சஸ் பாசிபிள். அப்போ ஒருத்தருக்கு வந்து 200 வருஷம், 150 வருஷம், 120 வருஷத்துக்கெல்லாம் நம்ம ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட்லாம் கொடுத்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அவர்கள் வாழ்க்கையே முடிகிற அளவுக்கு அப்படின்றது கிடையாது. ஸோ அப்படின்ற போது இந்த ஒரு தீர்ப்பு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக தோணவில்லை அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொன்று என்னன்னா, பயம் அப்படின்றது ஒன்று ஏற்படணும். ஒரு தண்டனை அப்படின்னா அந்த தண்டனை
இருக்கே, இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருமே, அதனால நான் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு அது ஒரு டிட்டரண்டாக இருக்கணும். அந்த டிட்டரண்டா இந்த தீர்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வைக்காக அந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி.